என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பிஆர்பி லெக்சர் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் எதில் வருதுன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், அப்போ இது பேர் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன், அதோட அப்ளிகேஷன், அப்புறம் எம்ஜிஎஃப். எம்ஜிஎஃப்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது மூலியமாக மீன் அண்ட் வேரியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு definition என்ன பாருங்க. If the random variable x denotes the number of trials required for the first success in independent repeated Bernoulli trials with the probability of success p, then the probability mass function is p of x equal to q power x minus 1 into p, where x equal to 1, 2, 3. Here one term is missing up to etc. Okay, so what about q equal to 1 minus p. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே எக்ஸ் தான் ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிள் என்னென்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இப்போ என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் போயிட்டே இருக்குது. அப்போ என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்குது. எந்த இடத்துல சக்ஸஸ் வருதோ அங்கே தான் அந்த சக்ஸஸ் சொல்கிறாங்க பற்றியா, சக்ஸஸ் பி, அதுதான் நமக்கு சக்ஸஸ். அப்போ ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸும் நமக்கு க்யூ. அப்போ க்யூ தான் ஹையஸ்ட்டு. அப்போ இந்த டேர்மில் எக்ஸோட டேர்ம்ஸில் எக்ஸ் மைனஸ் 1 டேர்ம்ஸ் எல்லாம் ஃபெயிலியர். அந்த ஒன்லி ஒன் டேர்ம்ஸ் தான் சக்ஸஸ் பற்றியா, அதான் q power x minus 1 into p. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 5 ட்ரையல்ஸ்னா 5ல் ஒரு ட்ரையல் தான் சக்ஸஸ். அந்த ஒரு ட்ரையல் தான் அந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 5ல் 4 ஃபெயிலியர், மீதி 1 தான் இங்கே சக்ஸஸ். அப்போ q power 4 into p. ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் பார்க்க வேண்டிய குறிப்புகள்லாம் இருக்குது, என்னென்னு பார்க்கலாமா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, p of x equal to x, q power x minus 1 into p. அதோட ஃபார்ம் பேருனா பாஸ்கல்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, சரி, அதோட பாசிபிள் வேல்யூஸ் என்னென்னா பாருங்கள். அந்த q பவர் இருக்கு இல்லையா, q power எக்ஸோட வேல்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணினாக்க 1, 1 சப்ஸ்டியூட் பண்ணினாக்க 1, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3, அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சீரீஸ் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மாதிரி இருக்கா. அதனால தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மாதிரி இருக்கிறதுனால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த வேரியபிள் என்ன சொல்ல, நம்ம அந்த வேரியபிள் என்ன பாருங்கள், ஜாமெட்ரிக் ரேண்டம் வேரியபிள். ஓகே, சரி, இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் கொஞ்சம் செலக்டடாக ஒரு 4 தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஸ்போர்ட்ஸ். டைம் அன்டில் த ஃபஸ்ட்டு கோல், ஃபஸ்ட்டு 6, ஃபஸ்ட்டு வின். ஃபஸ்ட்டு கோல்னால் எங்கே வரும்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் மேட்ச்சில். இப்போ ஃபுட்பால் மேட்ச்சில் பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த விளையாடும் போது பார்த்தினாக்க கோல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். சக்ஸஸ்ங்கிறது கோல் அடிக்கிறது, ஃபஸ்ட்டு கோல் அடிக்கிறது, அதுதான் சக்ஸஸ். அந்த ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் இருக்கலாம், 30 மினிட்ஸில் வரலாம், இல்லை 32 மினிட்ஸில் வரலாம். அப்போ அப் டு 31 மினிட்ஸ் வரைக்கும் ஃபெயிலியர். 32 மினிட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கோல். இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் பிளேயர்ஸ் பார்த்தினாக்க ஏகப்பட்ட பால் அவங்க மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்க பால் எவ்வளோ தான் வந்தாலும் எந்த பாலில் அவங்க 6 அடிக்கிறாங்களோ அதுதான் 6, அதுதான் சக்ஸஸ். அப்போ ரிமைனிங் விட்டு போன பால் எல்லாம் ஃபெயிலியர். ஃபெயிலியர்னால் அந்த பாலில் அவங்க 1 அடிச்சிருக்கலாம், 2 போயிருக்கலாம், இல்லை அந்த நம்ம பவுண்ட்ரி அடிச்சிருக்கலாம், 3 ரன்ஸ் கூட ஓடி இருக்கலாம். ஆனால் எப்போ 6 அடிக்கிறாங்களோ அதுதான் நமக்கு சக்ஸஸ். அதுமாதிரி ஃபஸ்ட்டு வின். சரி, இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றினு வச்சுக்கேன். இப்போ இன்ஸ்பெக்டர் வராங்க, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. இப்போ 10, 12, 13 எவ்வளோ ஐட்டம் செக் பண்ணுறாங்க. எந்த ஐட்டம் செக் பண்ணும்போது டிஃபெக்டிவ் வருதோ, ஃபால்ட் வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஓகே, இப்போ 4th ஐட்டம் எடுக்கும்போது டிஃபெக்ட் வந்துச்சுனாக்கா அப்போ 4th ஒன்று தான் சக்ஸஸ். இப்போ 5th எடுக்கும்போது தான் ஃபெயிலியர் வந்துச்சுனாக்கா 5th ஒன்று தான் உனக்கு சக்ஸஸ். அதுமாரி இப்போ கால் சென்டரில் பாருங்க, ஒரு பர்சன் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கால் அவங்க வந்துகிட்டே தான் இருக்குது. எந்த காலில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுதோ அந்த கால் தான் அவங்களுக்கு சக்ஸஸ். ஓகேவா, இப்போ ஒரு 10 மணிக்கு போகிறாரு, 10:30 வரைக்கும் பார்த்தோன்னாக்கா ஒரு 12 கால் வந்திருக்கு. 13வது காலில் தான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுது. அப்போ அந்த 13வது கால் தான் உனக்கு சக்ஸஸ். அப்போ ஃபஸ்ட்டு 12 கால்ஸ் என்னங்கிறது ஃபெயிலியர். அதுமாரி கேமிங்கில் அதேமாதிரி தான். எப்போ வின் பண்ணுறோமோ, நான் கேமில் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ஃபஸ்ட்டு மேட்ச், செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் விளையாண்டே இருக்கோம். எப்போ வின் பண்ணுறோமோ அதான் ஃபஸ்ட்டு வின், மற்றதெல்லாம் ஃபெயிலியர் தான்.
சரி, நல்லா சொல்லணும்னாக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ சச்சின் டெண்டுல்கர் பார்த்தினாக்க பேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேட்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். அப்போ எல்லா பாலும் ஒரு 6-4 அடிக்க தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ 6-4 அடித்தா மட்டும்தான் இந்த மேட்ச் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, ஓகே, இப்போ அந்த ப்ராபர்ட்டி நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம்னாக்க ப்ராபர்ட்டியோட சக்ஸஸ் என்ன பண்ணுறோம்னாக்க 0.2. 0.2னாக்க 2/10 வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு 10 பால்லையும் அவர் ஃபேஸ் பண்ணுற 10 பாலில் 2 பாலை சிக்ஸ் அடிக்கிறாரு. ஓகேவா, அதுவும் 20%. அப்போ 10 பாலில் 2 பால் சிக்ஸ் அடிச்சாருன்னா மீதி 8 பால் வந்து அது டாட்ஸாக இருக்கலாம், இல்லை சிங்கிள்ஸாக இருக்கலாம், இல்லை 2 டபுள்ஸு, இல்லை த்ரைஸு, இல்லை பவுண்டரி கூட இருக்கலாம். ஆனால் 6 இல்லை இல்லையா, நமக்கு இங்கே சக்ஸஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 6 மட்டும்தான். அப்போ இந்த 8 பால் 6 இல்லைனாக்க அது ஃபெயிலியர் தான். ஓகேவா, அப்போ வாட் அபவுட் கியூ நமக்கு பின்னாடி பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் அ சான்ஸ் தட் சச்சின் ஹிட்ஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் 6 ஆன் த 4th பால். 4th பாலில் ஃபஸ்ட்டு 6 அடிக்கிறதுக்கு என்ன ப்ராபர்ட்டி, என்ன சான்ஸு? இப்படி இந்த ஜாமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா இப்போ? ஓகே, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலில் சச்சின் வந்து 6 அடிக்கல, அது 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். செகண்ட் பாலும் 6 அடிக்கல, அது 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். தேர்ட் பால் ஒன்றும் பண்ணல, அது வந்து 3 இருக்கலாம், பவுண்டரி கூட இருக்கலாம். ஆனால் 4th பாலில் தலைவர் 6 அடிச்சிட்டாரு. ஓகேவா, அப்போ 4th பால் தான் நமக்கு சக்ஸஸ். ஃபஸ்ட்டு 1, 2, 3ங்கிறது உனக்கு ஃபெயிலியர். ஓகே, சரி. இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் நோ 6 இன் 1 பால். இப்போ நோ 6னாக்க கியூ ஃபெயிலியர். 1 - p = 0.2. அப்போ 1 - 0.2னாக்க 0.8. அது என்ன மீனிங்னா 10 பாலில் 8 பால் வந்து ஃபெயிலியர். இப்போ வரேன் 3 பால்ஸ் வரைக்கும் சச்சின் வந்து 6 அடிக்கவே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 3 பால்ஸ் உங்களுக்கு ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். Q into Q into Q, Q power 3. இங்கே Q என்ன உனக்கு 0.8. ஸோ 0.8/3. இப்போ 4th பால் பாருங்கள் 6 அடிச்சிட்டாரு. அந்த 6 தான் உனக்கு சக்ஸஸ். அப்போ இந்த 4th பால் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 3 பால் Q வந்து ஃபெயிலியரா, 4th பால் சக்ஸஸ். அப்போ Q power 3 into P. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பாருங்கள், பவர் 3 பவர் 1. அப்போ 3 + 1 4 ட்ரையல்ஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ ஜாமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா நமக்கு? Q power x - 1 into P. இங்கே எக்ஸ் வந்து ட்ரையல்ஸ் வந்து 4, ப்ராபர்ட்டி சக்ஸஸ் வந்து 0.2, ஃபெயிலியர் பார்த்தினாக்க 0.8. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு என்ன கிடைக்குன்னா 0.8/3 into 0.2. சிம்பிளி பண்ணால் என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்குது? 0.1024. ஓகேவா, அப்போ சச்சின் வந்து 4th பால் 6 அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ராபர்ட்டி? 0.1024. ஓகே, ரைட். இப்போ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், MGF. இந்த MGF கூட ஃபார்முலா அப்ளை பண்ணுற முடி. வாட் இஸ் த ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள். P of x = Q power x - 1 into P. x = 1, 2, 3. என்ன மிஸ் ஆகிருக்குங்க நமக்குங்க? டாட் 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 டாட். ஓகே, சரி. இப்போ MGF ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் E power tx = இது டிஸ்கிரீட் தானே, அப்போ சம்மேஷன். ஸோ சம்மேஷன் E power tx into ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் P of x = x. ஓகே, இப்போ P of x = x சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. Q power x - 1 into P. ஓகே, சரி. அடுத்து என்ன பாருங்கள், இங்கே E power t, இங்கே E power t power x - 1 புதுசாக இருக்கு இல்லையா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேர்மில் நான் ஒரு E power t அண்ட் E power -t ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சி E power t into E power -t இப்போ 1 தான். ஸோ E power t இங்கே அப்படி வச்சுருக்கேன்னா, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த E power tx-ஐயும் இந்த E power -t-யும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு? E power t-யை காமன் எடுத்துக்கலாமா? x - 1. ஓகே, இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த E power t இங்கே நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த E power t இந்த E power tx-ஐயும் E power -t-யும் கம்பைன் பண்ணி E power t into x - 1 வச்சுருக்கேன். இந்த ரிமைனிங் as it is என்ன இருக்குது? Q power x - 1 into P as it is. ஓகே, எதுக்காக ஃபார்ம் பண்ணுறேன் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த சம்மேஷன் பார்த்தினாக்க எக்ஸ் வச்சு தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் இல்லாத மற்ற யார் உங்களுக்கு? P and E power t. இந்த ரெண்டுத்தையும் தூக்கி வெளில வச்சுறேன். அப்போ P into E power t சம்மேஷன்
இதுக்கும் பவர் எக்ஸ் மைனஸ் ஒன், இதுக்கும் பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் பர்பஸ் வரணுங்கிறதுக்காக தான் இங்கே நான் எக்ஸ் மைனஸ் ஒன் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த பேஸ் ரெண்டும் பவர் ரெண்டும் சேமாக இருக்கா? இந்த பேஸ் உங்களுக்கு q e power t, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண q இன்ட்டு e power t பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த ஃபார்ம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஃபார்ம். எங்கே பார்த்துருக்கோம் தெரியுமா? இந்த ஜாமெட்ரிக் சீரீஸில் சம்மேஷன் x equal to 1 to infinity r power x minus 1 equal to 1 by 1 minus r. ஓகேவா? இங்கே r வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1. ஸோ இந்த பார்த்த நமக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க மோராலஸ் சேமாக இருக்குது. அப்படி நமக்கு அப்போ சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆரோட பிளேஸில் நம்ம q e power t வச்சுக்கலாம். வச்சோம்னா என்ன வரும், நமக்கு p e power t வெளில நமக்கு இருக்குது. இன்சைட் பார்த்தீங்கன்னா 1 minus q e power t. ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த p e power t அப்படியே தான் இருக்குது. இங்கே இது வந்து r பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா? 1 minus 1 by r. இப்போ ஆரோட பொசிஷனாக யார் இருக்கா? q e power t. அப்போ p e power t இன்ட்டு 1 by 1 minus q e power t. கிளியர்? இந்த q இன்ட்டு e power t வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 கண்டிப்பாக வரும். ஏன்னா q வேல்யூ கூட 0.8 சம்திங் தான் இல்லையா? இன்ட்டு e power t போட்டிங்கனாக்கா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 ஒன்லி. ஓகே, டு ஃபைண்ட் மீன். இப்போ இந்த மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நமக்கு தேவை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே u by v ஃபார்மில் இருக்கு பாருங்களேன், p e power t டிவைட் பை 1 minus q e power t. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்ன பண்ணியிருக்கேன், u ஈக்குவல் டு p e power t, v ஈக்குவல் டு 1 minus q இன்ட்டு e power t. கிளியர்? இப்போ நமக்கு தேவை என்னது, ஃபார்முலாவில் u டேஷ் தேவை. p இன்ட்டு எக்ஸ்பெனன்ஷியலில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். லக்லி இங்கே டீயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான். இப்போ v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 1 வந்து கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். மைனஸ் q இன்ட்டு e power t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், e power t தான். இப்போ என்னப்பா ஃபார்முலா நமக்கு, v சரி, நமக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்க u by v ஃபார்முலா இருக்குது. அப்போ u by v ஃபார்முலா உங்களுக்கு v u dash மைனஸ் u v dash டிவைட் பை v ஸ்கொயர். ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க இங்கே என்ன கிடைக்குது எனக்கு, இங்கே போடுற பாருங்களேன், v 1 minus q e power t இன்ட்டு p e power t மைனஸ் அடுத்து u என்ன உங்களுக்கு p e power t, இங்கே v dash நமக்கு என்ன உங்களுக்கு மைனஸ் q இன்ட்டு e power t டிவைட் பை 1 minus q e power t ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த p e power t ரெண்டுத்தையும் காமனாக தான் நமக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், p ஏற்கனவே இங்கே p காமனாக்குனால வெளில வச்சாச்சு, e power tயும் காமனாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், p e power t காமனாக வெளில வச்சுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 1 minus q e power t மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, அப்போ இந்த மைனஸ் டேர்மும் ப்ளஸ் டேர்மும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், p e power t டிவைட் பை 1 minus q e power t ஹோல் ஸ்கொயர். ஓகே ரைட். அடுத்து நமக்கு t equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா மீன் ஃபார்மில் நமக்கு என்னது, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் mgfல t equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ t equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்கள், p e power 0 டிவைட் பை 1 minus q இன்ட்டு e power 0 ஹோல் ஸ்கொயர். என்ன ஆகும், e power 0 வேல்யூ 1. அப்போ p by 1 minus q ஹோல் ஸ்கொயர் பார்க்கலாமா? p by 1 minus q ஹோல் ஸ்கொயர். இந்த 1 minus q இஸ் நத்திங் பட் என்ன நமக்கு p. இங்கே p by p ஸ்கொயர் இருக்கா, ஒரு p கேன்சல், அப்போ 1 by p. சரி, இப்போ மீன் கண்டுபிடிச்சாச்சு. மீன் நமக்கு என்னது, 1 by p. அடுத்து நமக்கு தேவை வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸ் நமக்கு தேவை நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் mx ஆஃப் t. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இங்கே இருக்குது, என்னது நமக்கு mx dash ஆஃப் t ஈக்குவல் டு p e power t 1 minus q e power t ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது u by v ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், u1 dash u1 v1, நம்ம ஏற்கனவே uv நாங்கள் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இங்கே u1 v1 வச்சுருக்கேன். அப்போ u1 ஈக்குவல் டு p e power t அண்ட் v1 ஈக்குவல் டு 1 minus q e power t ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு தேவை ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஷியேஷன். u1 dash உங்களுக்கு p இன்ட்டு e power t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான். ஆனால் v1 dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
2 into 1 minus q e power t 2 minus 1. 2 minus 1 1 அதான் நாங்கள் போடலை. இப்போ அதுக்கப்புறம் இன்சைட் ப்ராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க 0 மைனஸ் q into e power t. ஓகே, சிம்பிளை பண்ணாக்க மைனஸ் 2 into q e power t 1 minus q e power t. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணாக்க இது கிடைக்கும். ஸோ கிடைச்சதுல இங்கே p e power t ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது. p e power t ரெண்டு காமனாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் யார் காமனாக இருக்க பாருங்க, 1 minus q e power t, இங்கே 1 minus q e power t, இந்த டேர்மும் காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த p e power t ஃபஸ்ட்டு நான் வெளில வச்சிடறேன். அப்போ வெளில வச்சுருக்கோம் என்ன வந்து இந்த டேர்முக்கு வந்துடுதா, இந்த டேர்முக்கு வந்துடுதா. அப்போ 1 minus q e power t மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 2q into e power t. அப்போ என்ன ஆகுது, இங்கே 1 மைனஸ் திஸ் டேர்ம் ப்ளஸ் 2q e power t ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணோம்னாக்க நமக்கு ப்ளஸ் q e power t. பாருங்க, இந்த p e power t 1 plus q into e power t டிவைட் பை இந்த டேர்மோட பவர் 3. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு தேவை என்னது, இந்த ms டபுள் டேஷில் போயிட்டு t equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அட் அபவுட் ஆரிஜின் செகண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஓகேவா? சரி, t equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் பாருங்க, p e power 0 1 plus q e power 0 divided by 1 minus q into e power 0 whole power 3. So e power 0 value 1. அப்போ இந்த 1 எல்லாம் தூக்கிட்டு சிம்பிளாக நம்ம போடலாம் பாருங்க, p into 1 plus q divided by p cube divided by equal to 1 plus q divided by p square. இந்த 1 minus q எங்கே போச்சு நமக்கு, 1 minus q is nothing but p. So p power 3. இந்த ஒரு p கேன்சல் பண்ணால் ஸ்கொயர். இது வந்து mu to dash வேல்யூ மட்டும்தான். இப்போ வேரியன்ஸ் என்ன பாருங்க, variance of x equal to mu2 dash minus mu1 dash whole square. Okay, mu2 dash substitute பண்ணலாமா, 1 plus q divided by p square minus மீ நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 by p. அப்போ 1 by p square உனக்கு 1 by square. ஓகே, இப்போ எல்சிஎம் சேமாக இருக்குது, p square நியூமரேட்டர் 1 plus q minus 1. இந்த 1 cancel. So what is the answer, q by p square. ஸோ இந்த சம்மில் நம்ம மீன் என்ன பார்த்தோம், 1 by p, வேரியன்ஸ் என்ன பார்த்தோம், q by p ஸ்கொயர். ஸோ அடுத்து பார்க்க போகிற வீடியோவில் இந்த மீன் வேரியன்ஸ் வச்சு ப்ராப்ளம் பார்க்கலாம், அப்புறம் ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், யூனிவர்சிட்டி கொஸ்டினோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா?